ஹாய், வெல்கம் பேக். ஸோ இந்த பார்ட்ஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பிசி பில்டிங் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ஒரு புதுசாக நீங்கள் ஒரு பிசி பில்ட் பண்ண போகிறீங்கன்னா, அதில் எப்படி பார்ட்ஸ் சூஸ் பண்ணுறது, எப்படி அசெம்பிள் பண்ணுறது, அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த பில்டில் நம்ம யூஸ் பண்ண போகிற CPU வந்து AMDயோட Ryzen 9 Zen 5 CPU. இது வந்து 9900X. இதில் வந்து 12 கோர் 24 த்ரெட்ஸ் இருக்குது. கேமிங்க்கு மட்டும் இல்லாமல் ப்ரொடக்டிவிட்டிக்கும் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி வேலைக்காகவும் ஹையர் கோர் கவுண்ட்ஸ் இருக்க CPU ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்கள் வந்து பர்டிகுலராக கேமிங்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 9800X 3D தான் வந்து இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் கேமிங் ப்ராசஸர். ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே CPU வந்து ட்ரேயில் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், AMD Ryzen 9 9900X ப்ராசஸர். ஸோ இது வந்து இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸோடு இருக்குது. 12 கோர் 24 த்ரெட் ப்ராசஸர். நெக்ஸ்ட்டாக நம்ம மதர் போர்டை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த பில்டுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்க மதர் போர்டு வந்து MSI Mag X870 Tomahawk Wi-Fi. ஸோ X870 சிப்செட் எதுக்காக நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இது வந்து Ryzen 9000 சீரீஸ் ரெடி மதர் போர்டு. அது கூட சேர்த்து இது Gen 5 கேப்பபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ இது நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு பெஸ்ட் சூட்டட் மதர் போர்டாக இருக்கும். ஸோ மதர் போர்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஆன்டிஸ்டாட்டிக் பேக்கில் மதர் போர்டு இருக்குது. ஸோ இப்போ உங்கள்கிட்ட ஏதாவது ஒர்க்கிங் மேட் இருந்தால் நீங்கள் ஒர்க்கிங் மேட்டில் யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் பாக்ஸ் மேலேயே அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாக்ஸோட உள்பக்கம் நமக்கு ஃபியூ ஆக்சசரிஸ் இருக்குது. இது என்ன கேபிள் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுறப்ப பார்ப்போம். இது வந்து SATA கேபிள். திங்க் இது ஃபேன் எக்ஸ்டென்ஷன் கேபிள். இந்த மதர் போர்டில் வந்து டூல்லெஸ் M.2 கீ இருக்குது. ஸோ அதுக்காக அதை ரிமூவ் பண்ணுற கீயும் சாக்கெட்டில் போடுறதுக்கான நட்ஸும் கொடுத்துருக்காங்க. 2 இது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 3 இருக்குது. அது கூட சேர்த்து ஒரு பென்ட்ரைவ் MSIயோட சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ண பென்ட்ரைவ் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தோன்னா MSIயோட கலர் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. அது கூட சேர்த்து இன்ஸ்டலேஷன் கைடு அண்ட் ரெகுலேட்டரி நோட்டீஸஸ் இருக்குது. ஸோ இதை ஓரமாக வச்சுருவோம். அடுத்ததாக இதோட ஆக்சசரி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சசரி பாக்ஸில் வைஃபை ஆண்டனா இருக்குது. ஸோ நம்ம லாஸ்ட்டாக கேஸெல்லாம் பில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த வைஃபை ஆண்டனா கனெக்ட் பண்ணுவோம். அதை லாஸ்ட்டாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்போவுமே மதர் போர்டை லிஃப்ட் பண்ணுறப்போ ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரூ அட்டாச் பண்ணியிருக்க பார்ட்ஸை பார்த்து லிஃப்ட் பண்ணுங்கள். எப்போவுமே இந்த கெப்பாசிட்டர்ஸை பிடிச்சி லிஃப்ட் பண்ணக்கூடாது. இந்த M.2 ஸ்லாட்ஸை பிடிச்சுமே வந்து நீங்கள் மேலே எடுக்கக்கூடாது. ஸ்ட்ராங்கான கனெக்டர்ஸ் இருக்க பக்கம் பிடிச்சி லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக CPU ஃபஸ்ட் இன்சர்ட் பண்ணுவோம். இந்த கவரை ஜென்டலாக லிஃப்ட் பண்ணிக்கோங்க. கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த கவரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எந்த பொருளும் இந்த சாக்கெட் மேலே விழுகக்கூடாது. உங்கள் கையும் இந்த சாக்கெட்டில் படக்கூடாது. ஸோ மதர் போர்டில் இருக்க சாக்கெட்டில் இருக்க பின்ஸ் பெண்ட் ஆகிட்டால் நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஸோ CPU ஹேண்டில் பண்ணுறப்போ எப்போவுமே CPUவோட சைடில் பிடிச்சி ஹேண்டில் பண்ணுங்கள். மேலேயோ அல்லது பாட்டம் சைடோ வந்து உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் படக்கூடாது. ஸோ இது வந்து லாங் டேர்மில் வந்து கரோஷன் இன்டியூஸ் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கலாம். ஸோ எப்பவுமே CPU ஹேண்டில் பண்ணுறப்போ இந்த மாதிரி சைடில் பிடிச்சி ஹேண்டில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு CPUவோட இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மார்க் இருக்கும். ஸோ இதுதான் வந்து டாப் சைடை இண்டிகேட் பண்ணுறது. சேம் மதர் போர்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் ஒரு ட்ரையாங்கிள் மார்க் இருக்கும். ஸோ இதை ரெண்டையும் அலைன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா இது சீட் ஆயிரும். ஜஸ்ட் லைட்டாக சின்ன ஷேக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் சாக்கெட்டில் லாக் ஆனதுக்கப்புறம் இந்த கவரை க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஃபோர்ஸ் கொடுங்க. இந்த கிராக்கிங் சவுண்ட்லாம் நார்மல் தான். ஸோ அந்த பிளாஸ்டிக் கவர் ரிலீஸ் ஆகிறதுக்காக அந்த சவுண்ட் வரும். ஸோ நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இந்த கவரை ரிமூவ் பண்ணிட்டு கேர்ஃபுல்லாக வச்சுருங்க. இன்கேஸ் நீங்கள் வாரண்டி கிளைமுக்காக இந்த மதர் போர்டை திருப்பி அனுப்பணும்னா மேனுஃபேக்சரர் வந்து இந்த கவரோட தான் அனுப்ப சொல்லுவாங்க. ஸோ இந்த கவரை பத்திரமா வச்சுக்கோங்க. இதுக்காக 1 TB Samsung EVO Plus SSD வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் அதை இன்ஸ்டால் பண்ணுவோம்.
ஸோ ஸ்டோரேஜ் வந்து உங்கள் நீடை பொறுத்து தான். ஈவன் நீங்கள் Zen 5 SSD யூஸ் பண்ணாலும் ஹையர் ஸ்பீட் SSDs இருந்தால் ப்ராப்பரான தெர்மல் ஹீட்சிங் சொல்யூஷன்ஸ் நீங்கள் கொடுக்கலனா அதோட ஃபுல் ஸ்பீட் அதால் யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஸோ நான் போயிருக்கிறது வந்து 7150 மெகா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வர சாம்சங் UO Plus SSD NVMe SSD. இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் SSD இருக்குது. டாப்பில் பாட்டம் சைடு பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ஸோ வாரண்டி கார்டு அண்ட் யூசர் மேனுவல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த போர்டில் இருக்க எல்லாமே வந்து டூல்லெஸ் M.2 தான். இதில் மொத்தம் டோட்டலாக 4 M.2 ஸ்லாட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து 1 2 3 4 இருக்குது. இந்த ஷீல்டுக்குள்ளே 2 இது இருக்குது. இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னா மட்டும் இதில் வந்து 4 ஸ்க்ரூஸ் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் 1 and 4க்கு வந்து டூல்லெஸ் என்ட்ரி தான். உங்களுக்கு எந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எந்த டூல்ஸுமே தேவைப்படாது. ஜஸ்ட் நீங்கள் அந்த இதை உள்ளே ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே லிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹீட் சிங்க் ரிமூவ் ஆயிரும். ஃபஸ்ட்டு SSD இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹீட் சிங்க் பேடில் இருக்க மேலே ப்ரொடக்டிவ் ஃபிலிமை பிரிச்சுருங்க. ஸோ சேம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு ப்ரொடக்டிவ் ஃபிலிம் இருக்கும். ஸோ இதையும் பீல் பண்ணி வெளியில் எடுத்துங்க. நெக்ஸ்ட் M.2 ஸ்டார்ட் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா M.2 கீழே வந்து ஒரு கட் தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த கட்டு தெரியுது இல்லையா? இந்த கட்டு வந்து மதர் போர்டில் M.2 ஸ்லாட்டில் இங்கே ஒரு கட்டு தெரியும். அதை கூட மேட்ச் பண்ணிட்டு ஜஸ்ட் உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் நல்லா உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு கீழே புஷ் பண்ணிங்கன்னா போதும். இந்த டூல்லெஸ் கீ வந்து லாக் ஆயிரும். சேம் இந்த தெர்மல் பேடில் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எதுவும் படாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அது பர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் 2 நாட்சில் வந்து இந்த மேலே இருக்க ஹீட் ஸ்பைடரை லாக் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் புல் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக லாக் ஆகிடுச்சாங்க. நெக்ஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறது G.Skillோட Flarex 6000 மெகா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் CL30 RAM. ஈவன் இந்த மதர் போர்டு 8000 மெகா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணாலும் நான் சூஸ் பண்ணது வந்து 6000 மெகா ட்ரான்ஸ்ஃபர் தான். எதுக்காக காரணம்னு பார்த்தீங்கன்னா 6000 மெகா ட்ரான்ஸ்ஃபர்ஸே வந்து ஸ்டேபிளான கிளாக் ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். நம்ம AMD ப்ராசஸருக்கு. இது இல்லாமல் எனக்கு முக்கியமாக டைமிங்ஸ் நல்ல டைமிங்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ ஈவன் உங்களுக்கு 7000 8000 மெகா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருந்தாலும் CL36 கம்மியாக டைமிங் இருக்கப்போ உங்களுக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ரேம் ஸ்லாட்டை இன்சர்ட் பண்ணுறப்போ உங்கள் மதர் போர்டில் இங்கே பாருங்கள், எப்பவுமே மதர் போர்டில் எந்த ஸ்லாட்டை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் 2.6 மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா எந்த 2 ஸ்லாட்ஸில் இன்ஸ்டால் பண்ணுங்கிறத கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் இது வந்து செகண்ட் அண்டு லாஸ்ட் ஸ்லாட்டாக தான் இருக்கும் ப்ராசஸர்லேருந்து பார்த்தீங்கன்னா. ஆட்டோமேட்டிக்காக அந்த லாக்ஸ் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் உள்ளே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சேம் செகண்ட் ஸ்டிக்குக்கும் கிளிக் ஆகிற வரைக்கும் லாக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆர்டிக்கோட லிக்விட் ஃப்ரீசர் 360mm AIO. ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் ஆக்சசரிஸ் இருக்கும். ஸோ இந்த பாக்ஸில் வந்து உங்களுக்கு இன்டெல் ப்ராசஸருக்கு நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா கான்டாக்ட் ஃப்ரேம் இருக்கும். ஒரு AMDயோட ஸ்பேர்ஸு மற்ற எல்லாத்துக்குமே வந்து இந்த கவரில் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்டிக் கூலரில் மட்டும் ஸ்பெஷலாக வர இந்த VRM ஃபேன் இருக்கும். ஸோ இது வந்து மேக்னெட்டிக்காக அட்டாச் ஆகிறது. இது லாஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் AIO இருக்குது. ஸோ இதுதான் ஆர்டிக்கோட 360 டிகிரி ARGB லிக்விட் கூலர். காப்பரில் கான்டாக்ட் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இந்த லீஃப் ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா ப்ராசஸரில் ப்ராப்பரான டென்ஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி மதர் போர்டை AIO இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஃபிலிப்ஸ் ஹெட் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி இருக்க ஏர் கூலரோட ஃப்ரேமை ரிமூவ் பண்ணணும். இந்த ஸ்க்ரூஸ் வேறு எங்கேயும் மதர் போர்டில் விழுகாமல் பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் இந்த 2 ரிமூவ் பண்ணிட்டா இது நமக்கு தேவைப்படாது. ஸோ இதை ஓரமாக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம AMDயோட பண்டிலில் நம்ம கூட AMDயோட சாக்கெட்டுக்கு வந்து AM5 சாக்கெட்டுக்கு இந்த 2 ப்ராக்கெட் தேவைப்படும்.
அது கூட சேர்த்து இந்த பாக்கெட்டில் இருக்க ஸ்க்ரூஸ் தேவைப்படும். பாக்கெட்லேயே கவனிச்சிங்கன்னா தெரியும் ஏஎம்டின்னு மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 4 கார்னர்லேயும் இந்த 4 ஸ்பேசர்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ லெஃப்ட் ப்ராக்கெட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 ஸ்க்ரூவை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 2 சைடும் ஆல்டர்னேட்டாக டைட் பண்ணுங்கள். 2 சைடு ஒரு சைடு ஃபுல்லாக டைட் பண்ணாங்கன்னா 2 சைடும் ஆல்டர்னேட் பண்ணி டைட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணி டைப் பண்ணுறதுனால நமக்கு போத் சைட்ஸும் ஈவனாக டைட் ஆகும். இது ரொம்ப ஓவர் டைட்டும் பண்ணக்கூடாது, அதே டைமில் லூஸாகவும் விடக்கூடாது. நீங்கள் ஓவர் டைட் பண்ணிங்கன்னா கீழே இருக்க பிளாஸ்டிக் ஸ்பேசர்ஸ் வந்து டேமேஜ் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு ஃபிங்கர் டைட் பண்ணிக்கோங்க. ஆர்னு லெட்டர் இருக்க ரைட் சைடு ப்ராக்கெட் எடுத்துக்கோங்க. அதையும் சிமிலராக இதே மாதிரி லெட்டர் உங்களை பார்த்து மேல் பக்கம் பார்த்து இருக்கணும். ஸோ 2 பக்கமும் ஆல்டர்னேட் பண்ணி ஸோ ஒன்ஸ் இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கேஸை பொறுத்து நீங்கள் இப்போவே இந்த கூலரை இன்ஸ்டால் பண்ணுறதுனால பண்ணிடலாம். ஸோ கூலரோட டைரக்ஷன் இந்த மாதிரி இருக்கும். ஆர்எல்ஸ் உங்கள் கேஸில் உள்ளே போகிறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும்னா ஃபஸ்ட்டு ரேடியேட்டரை மவுண்ட் பண்ணிவிட்டு தென் மதர் போர்டை மவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இந்த பில்டுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க கேஸ் பார்த்தீங்கன்னா லியன்லியோட வெக்டர் V100. இந்த கேஸ் வந்து இந்தியாவில் வந்து அந்தளவுக்கு பாப்புலராக அவைலபிளாக இல்லை. இந்த கேஸ் வந்து இந்த 2025 காம்பிடெக்ஸில் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து லியன்லியோட சீப்பஸ்ட் கேஸ், பட் பெஸ்ட் லுக்கிங் கேஸ்னு சொல்லலாம். இதில் வந்து 360mm ரேடியேட்டருக்கான ப்ரொவிஷனும் இருக்குது. சேம் டைம் ப்ரீ இன்ஸ்டால்டாக 4 RGB ஃபேன்ஸ் வந்துடுது 120mm. அது கூட சேர்த்து ஹை அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டோட லென்த்தையும் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இதில் இருக்குது. கூடவே சேர்ந்து ஆன்டிசாக் ப்ராக்கெட்ஸையும் அவங்களே இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். நீங்கள் எப்போவுமே வந்து கேஸ் ஓப்பன் பண்ணுறப்போ இதை அப்படியே வெளியில் எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. ஜஸ்ட் இந்த கார்னர்ஸை ஃபோல்ட் பண்ணிட்டு பாக்ஸை ரொட்டேட் பண்ணுங்கள் தலையில். ஒன்ஸ் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் நேராக நிறுத்திக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கூட மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, எங்கே என்னென்ன ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மேனுவலை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து லியன்லியோட வெக்டர் 100R. இதில் பார்த்தீங்கன்னா 2 சைட்ஸ் உங்களுக்கு டெம்பர் கிளாஸ் பேனல்ஸ் வந்துடும். ஸோ 270 டிகிரி வியூவிங் ஆங்கிள் இருக்கும். ஸோ டெம்பர் கிளாஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பேக் சைடு இருக்க நாச்சில் கையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2 கிளிப்பும் ஓப்பன் ஆகும். ஸோ இதை எடுத்து பாக்ஸ்குள்ளேயே பத்திரமா வச்சுருங்க. ஸோ இது கிளாஸ் தான், ஸோ டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சேம் இந்த கார்னரில் கை வச்சுட்டு ஜஸ்ட் புஷ் பண்ணிங்கன்னா இந்த கிளாஸையும் நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். அதே மாதிரி பேக் பேனல் ரிமூவ் பண்ணுறதுக்கு இங்கே இருக்க நாச்சில் கை வச்சு ஜஸ்ட் புஷ் பண்ணால் ரிமூவ் ஆயிரும். ஸோ இதில் இருக்க எந்த சைடு பேனல்ஸுக்குமே வந்து எந்த ஸ்க்ரூஸும் தேவைப்படாது ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கேஸில் வந்து 4 ARGB ஃபேன்ஸ் இருக்குது. ஸோ இது 4ல் பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் ஃபேன், இந்த 3 பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பிளேட் ஃபேன்ஸ். ஸோ இது என்ன காரணத்துக்காக இது கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஃபேன்ஸ் வந்து இன்டேக்காக இருக்கப்போ இந்த ஃபேன்ஸோட பேக் சைடு விசிபிளாக இருக்காது இந்த டெம்பர் கிளாஸ் வழியாக, அதுக்காக ரிவர்ஸ் பிளேட் ஃபேன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே கேபிள் டையில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் ஒரு தேங்க்யூ கார்டு இருக்குது. அது கூட சேர்த்து ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்க்ரூஸ்,
அப்புறம் ஜிபியோட ஆன்டி சாக் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் கொஞ்சம் ஜிப் டைஸ் கொடுத்துருக்காங்க கேபிள் மேனேஜ்மெண்ட்டுக்காக. ஸோ லியன்லியோட எல்லா கேஸ்லையுமே இந்த மாதிரி நீங்கள் பேர்ஸ் இருக்க பாக்ஸை பார்க்க முடியும். கேஸில் இருக்க சைட் பேனல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கேஸ் இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மதர் போர்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் ஏர் கூலர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் 2 ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு ரேடியேட்டர் இன்ஸ்டால் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மதர் போர்டு இன்ஸ்டால் பண்ணலாம். பட் அதுக்கு வந்து உங்கள் ரேடியேட்டர் டாலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரூஸ் வந்து ரீச் பண்ண முடியாது. அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய ரேடியேட்டர் வந்து இருக்கிறதுலே டாலான ரேடியேட்டருங்கிறனால இந்த ஸ்பேஸஸை வந்து நம்மளால் ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு மதர் போர்டை இன்ஸ்டால் பண்ண போகிறோம் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஏர் கூலரோட ரேடியேட்டர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மதர் போர்டை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மதர் போர்டை எடுத்துக்கோங்க. மதர் போர்டை எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இந்த பக்கம் உங்கள் இந்த ஐஓ ஷீல்டு வழியாக ஒரு கையை விட்டுட்டு இதை உள்ளே கைட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எங்கேயுமே வந்து மதர் போர்டு ஸ்க்ராட்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க எந்த இதுலேயுமே. ஸோ ஐஓ ஷீல்டு அரேஞ்ச் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்க்ரூவில் இருக்க ஸ்பேசர்ஸை பார்த்துக்கோங்க. சேம் டைம் மதர் போர்டில் இருக்க ஸ்க்ரூ ஹோல்ஸும் கேஸில் இருக்க ஸ்க்ரூஸோட கவுண்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு மேட்ச் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பேசர்ஸ் இருந்தாலோ அதை ரிமூவ் பண்ணிடுங்க. அது உங்கள் மதர் போர்டை டேமேஜ் பண்ணிடும். அதாவது ஸ்பேசர்ஸ் கம்மியாக இருந்தாலும் உங்கள் கேஸோட எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க ஸ்பேசர்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஸ்க்ரூ இன்ஸ்டால் பண்ணுங்கள் மதர் போர்டில். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு எல்லா ஹோல்ஸும் அலைனாக இருக்கா செக் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க கார்னர் ஸ்க்ரூஸை ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக டைட் பண்ணிங்க. ஜஸ்ட்டு ஹேண்ட் டைட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக எல்லா ஸ்க்ரூவும் இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன ஸ்க்ரூ டிரைவர்ஸ் ஏதாவது இருந்தால் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் எல்லா ஸ்க்ரூஸும் இன்ஸ்டால் பண்ணிட்டு ப்ராப்பராக டைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரேடியேட்டர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பவர் சப்ளை கேபிள்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். எதுக்காக அப்படின்னா ரேடியேட்டர் இன்ஸ்டால் பண்ணிட்டா பவர் சப்ளையோட CPU பவர் கனெக்டர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு அந்த கேபிள்ஸை மட்டும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு லாஸ்ட்டாக பவர் சப்ளை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து MSIயோட 850 வாட்ஸ் கோல்டு மேக் 850G பவர் சப்ளை. இதில் வந்து ஜாப்பனீஸ் கெப்பாசிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 105 டிகிரி ரேட்டட் கெப்பாசிட்டர்ஸ். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸ் அண்ட் கேபிள்ஸ்க்காக ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கில் பவர் கேபிள் மற்ற கேபிள்ஸ் எல்லாம் இருக்குது. இது கூட சேர்த்து பவர் சப்ளை இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக இது பவர் சப்ளை ஒன்று. இது வந்து PCI 5.0 சப்போர்ட் இருக்குது. இதில் ATX 3.1 சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 24 பின் ATX பவர் சப்ளை கனெக்டர், 2 CPU இது சிங்கிள் ரெயில் பவர் சப்ளைனால CPUவும் PCIயுமே வந்து ரெண்டுமே காமனாக நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே SATA அண்ட் மோலெக்ஸ் கனெக்டர் இருக்குது. அகைன் இங்கே ஒரு பேர் ஆஃப் CPU அண்ட் PCI கனெக்டர் இருக்குது. ஸோ இங்கே வந்து 12 வோல்ட் ஹை பவர் கனெக்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த 12 வோல்ட் ஹை பவர் கனெக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்க கிராஃபிக்ஸ் கார்டுக்குமே வந்து 3 பவர் கனெக்டர்ஸ் தேவைப்படும். பட் இங்கே சஃபிஷியன்ட் பவர் சப்ளை இல்லாதனால நம்ம இந்த 12 வோல்ட் ஹை பவர் கனெக்டரே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை ஓரமாக வச்சுருவோம். இப்போதைக்கு ஜஸ்ட் நம்ம கேபிள்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ கேபிளில் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் ஹை பவர் கனெக்டர் இருக்குது, SATA பவர் கனெக்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 6+2 பவர் கனெக்டர் இருக்குது. ஸோ இது CPU/GPUக்கு யூஸ் பண்ணலாம். 6+2 PCI பவர் கனெக்டர் இருக்குது, லேபிள் பண்ணியிருக்காங்க. அகைன் 24 பின் 8X கனெக்டர் இருக்குது. ஸோ 8 பின் CPU பவர் கனெக்டர். அகைன் ஒரு 8 பின் CPU பவர் கனெக்டர்.
இங்கே பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு பேர் ஆஃப் மோலெக்ஸ் அண்ட் சேட்டா கனெக்டர் இருக்குது. ஸோ சேம் அதே கனெக்டர் 12 இந்த பேரில் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் ஹை பவர்லேருந்து 2 6+2 பின் கனெக்டர் இருக்குது. நீங்கள் ஜிபியூ பவர் பண்ண போகிறப்போ இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு சிபியூ பவர் கனெக்டர்ஸை மட்டும் எடுப்போம். 2 சிபியூ பவர் கனெக்டர்ஸ் நம்ம மதர் போர்டுக்கு தேவைப்படும். உங்கள் மதர் போர்டில் எந்த அளவுக்கு கவுண்ட் தேவைப்படுதோ நீங்கள் அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 கனெக்டர்லையும் பார்த்தீங்கன்னா சிபியூன்னு உங்களுக்கு எழுதியிருக்கும். சிபியூன்னு உங்களுக்கு அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த 2 கனெக்டருமே நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணக்கூடாது. பிசிஐக்காக இந்த கனெக்டர் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வேறு பவர் சப்ளையோட கனெக்டர்ஸும் இதில் இன்டர்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. சேம் இதே பிராண்ட்லேயுமே வேறு பவர் சப்ளைஸ் வந்து வேறு பின் அவுட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ண அப்படி கண்டிப்பாக அந்த கனெக்டரை இன்டர்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணணும்னா பின் அவுட்ஸை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க பவர் சப்ளையோட மேனுவலை யூஸ் பண்ணி. ஃபஸ்ட் நம்ம இப்போதைக்கு இந்த 2 மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரிமைனிங் எல்லாத்தையுமே நம்ம உள்ளே போட்டு வச்சிடலாம். இப்போ இந்த கனெக்டரை சிபியூன்னு எழுதியிருக்க சைடை வந்து நம்ம மதர் போர்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பவர் சப்ளைக்காக இங்கே ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க எல்லா கேஸ்லேயுமே. ஸோ நம்ம அதில் என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு இந்த 2 கனெக்டர்ஸுமே உள்ளே இன்ஸ்டால் பண்ணலாம். ஒன்ஸ் இப்போ கேபிள் உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் மதர் போர்டில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லேட்ச் இருக்க சைடு இந்த லாக் வர மாதிரி கரெக்டாக பார்த்துட்டு லாக் ஆகி இந்த கிளிக் சவுண்ட் வர வரைக்கும் உள்ளே இன்சர்ட் பண்ணணும். 2 கிளிப்ஸுமே ப்ராப்பராக லாக் ஆகிருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம பின்னாடி இந்த கேபிளை வந்து டைப் பண்ணிடலாம். ஸோ பேக் சைடு பார்த்தீங்கன்னா கேபிளை கைட் பண்ணி கொண்டு வரக்காக 2 கிளிப்பு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம யூஸ் பண்ணி கீழே கொண்டு வரலாம் கேபிள். ஒன்ஸ் இந்த கேபிள் அந்த டக்டில் கொடுத்ததுக்கப்புறம் இந்த சைடு கேபிள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பெண்டாகி வந்திருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. பட் ரேடியேட்டரில் இடிக்காத அளவுக்கு பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கேபிள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரேடியேட்டர் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ரேடியேட்டர் இன்ஸ்டால் பண்ணுறப்போ பம்ப்/வாட்டர் பிளாக்கை வந்து வெளியில் வச்சுருங்க. ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரூ அண்ட் வாஷரை ஒரு பேரை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ரேடியேட்டரை ஒரு சைடு ஹோல்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை ஒரே இடத்துல நிறுத்தி வைக்கிறதுக்காக டைட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக டைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அகைன் அதோட ஆப்போசிட் கார்னர்லேயும் ஸ்க்ரூஸை டைட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கார்னரில் இருக்க 4 ஸ்க்ரூஸும் போட்டதுக்கப்புறம் உங்கள் ரேடியேட்டரை ஸ்லைட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொசிஷனில் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் 4 ஸ்க்ரூஸையும் ஃபுல்லாக டைட் பண்ணிடலாம். அடுத்து மீதி இருக்க எல்லா ஸ்க்ரூஸையும் இன்ஸ்டால் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம சிபியோட வாட்டர் கூலிங் பிளாக் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இது ஆல்-இன்-ஒன் கூலர்னால இது கூடயே நமக்கு வந்து தெர்மல் பேஸ்ட்டும் வந்துடும். தெர்மல் பேஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது ப்ரிஃபரபுளோ அதை யூஸ் பண்ணுங்கள். எனக்கு ப்ரிஃபரான மெத்தடில் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃப்ளாட்டான டூல் எடுத்துக்கோங்க. அப்படி இந்த மாதிரி மெட்டல் டூல் உங்கள்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் கிரெடிட் கார்டு அல்லது ஏடிஎம் கார்டை கூட யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் இதை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி விடுங்க. ஸோ நீங்கள் எக்ஸஸாக போட்டாலும் தெர்மல் பேஸ்ட் எதுவும் பண்ணாது. இதெல்லாம் நான் கண்டக்டிவ்னால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சிபியூ ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகாமலே தவிர வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பீலரை மறக்காமல் ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த பீலரை மறந்துட்டு ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான தெர்மல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது, சிபியூ ஓவர் ஹீட் ஆகும். இந்த டைரெக்ஷனில் இருக்கணும். நமக்கு அந்த ஏரோ மார்க் ஆர்டிக்கோட ஏரோ மார்க் வந்து மேலே பார்த்து இருக்கணும்.
ஸோ ஒன்ஸ் அலைன் பண்ணதுக்கப்புறம் இதை மூவ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் அலைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே கேர்ஃபுல்லாக இதை செக் பண்ணிட்டு அப்புறம் அலைன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கீழே வச்சிட்டிங்கன்னா அதை மூவ் பண்ணக்கூடாது. அது 2 பக்கமும் மாற்றி மாற்றி டைட் பண்ணணும். ஸோ ஈவனான ப்ரெஷர் இருந்தால் தான் டர்மல் பேஸ்ட் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஒன்ஸ் கூலர் பிளாக் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடுங்க. அடுத்ததாக நம்ம விஆர்எம் கூலரை இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இந்த விஆர்எம் கூலர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க 2 மேக்னெட்டால் தான் அட்டாச் ஆகும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் உள்ளே ஸ்லைட் பண்ணிட்டு ஜஸ்ட் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அட்டாச் ஆகிரும். நெக்ஸ்ட் நம்ம பவர் சப்ளை இன்ஸ்டால் பண்ணிடலாம். பவர் சப்ளைக்கு வந்து இந்த கேஸில் வந்து பாட்டமில் தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிபெண்டிங் அப்பான் கேஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் லொக்கேஷன் உங்களுக்கு சேஞ்ச் ஆகலாம். ஸோ பவர் சப்ளை ப்ளஸ் அது கூட இருக்க 4 ஸ்க்ரூஸ் நமக்கு தேவைப்படும் இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ பவர் சப்ளையில் வந்து மேலே ஒரு ஃபேன் இருக்குது. ஸோ இந்த ஃபேன் வந்து கீழே தான் ஏரை புஷ் பண்ணும். ஸோ பவர் சப்ளைக்கு ஏர் வந்து இன்டேக்கில் எப்படி இருக்கும் வைக்கணும், உங்கள் கேஸில் எது இன்டேக்கோ அதை பொறுத்து இந்த பவர் சப்ளையோட டேரெக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து கீழே வென்டிலேட்டட் மெஷ் இருக்குது. ஸோ இங்கேருந்து தான் எனக்கு பவர் சப்ளை ஏர் இன்டேக் ஆகும். பவர் சப்ளையை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேபிள்ஸ் எல்லாத்தையுமே இன்சர்ட் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம கனெக்ட் பண்ண போகிற எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்காக சேட்டா பவர் சப்ளை. ஸோ எல்லா கேபிள்ஸும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கடைசியாக என்ன பண்ண போகிறோம்னா ஆல்ரெடி நம்ம சிபியூக்கு கொடுத்து வச்சுருக்க பவர் கனெக்டர்ஸை எடுத்து திரும்ப இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் பவர் சப்ளை அந்த ஸ்லாட்டில் இன்சர்ட் பண்ண உடனே 4 ஸ்க்ரூவும் ஆட்டோமேட்டிக்காகவே அலைன் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் ஸ்க்ரூஸை டைட் பண்ணால் போதும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ இந்த பில்டுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்க கிராஃபிக்ஸ் கார்டு வந்து ஆசஸோட டஃப் கேமிங் AMD Radeon RX 7900 XTX. ஸோ இது வந்து நான் நியூவாக வாங்கலை, இது வந்து செகண்ட் ஹேண்டில் OLXல வாங்கினது தான். பட் ஸ்டில் இது வாரண்டியோடு இருக்குது. ஸோ எப்போவுமே கிராஃபிக்ஸ் கார்டில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸோட மிட் டயர் கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கலாம், அதே ப்ரைஸுக்கு லாஸ்ட் ஜெனரேஷனோட ஹை அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டும் நீங்கள் வாங்க முடியும். நான் இந்த கிராஃபிக்ஸ் கார்டை வந்து 50,000க்கு வாங்கினேன். இதே ப்ரைஸுக்கு இப்போ இருக்க AMDயோட 9060 தான் வாங்க முடியும் உங்களால். ஸோ அதோட கம்பேர் பண்ணுறப்போ இது ரேஸ்டரைஸ்டு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகம். கூடவே சேர்த்து நமக்கு 24 GB VRAM சப்போர்ட் இருக்குது. ஸோ எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணுறப்பவும் சரி, 4K கேமிங்க்கு யூஸ் பண்ணுறப்பவும் சரி, இந்த VRAM வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ பெட்டர் உங்களோட நீடை பொறுத்து நீங்கள் புதுசு வாங்க போகிறீங்களா இல்லை செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் இந்த மாதிரி நல்ல கிராஃபிக்ஸ் கிடச்சா நீங்கள் அதுவும் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இதை அடுத்து அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன நல்லா இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணோடனே ஒரிஜினல் ஆன்டிஸ்டாட்டிக் பேக்கோடு இருக்க கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. ஈவன் தோ இது 6 months ஓல்டு கிராஃபிக்ஸ் கார்டாக இருந்தாலும் உங்களால் விசிபிளாக எந்த வேர் மார்க்கையும் பார்க்க முடியாது. ஜஸ்ட்டு ஃபியூ டஸ்ட் இருக்குது, ஹீட் சிங்கில் டஸ்ட் இருக்குது, ஸ்டில் வாரண்டியோட சீல் இருக்குது. அண்ட் PCI ஸ்லாட்ஸுமே நீங்கள் செக் பண்ணி வாங்கணும். PCI ஸ்லாட்ஸுமே எல்லாமே க்ளீனாக இருக்குது. ஸோ எந்த ஸ்க்ராச்சஸும் இல்லை, எந்த கிராக்ஸும் இல்லை PCI ஸ்லாட்டில். அகைன் ஃபேன்ஸுமே வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் பேரிங்கை லைட்டாக ரொட்டேட் பண்ணி பார்த்தாலுமே தெரியும். ரெண்டாவது இது டஃப் கேமிங் கார்டுங்கிறனால இது ஆல்ரெடி ஓவர் கிளாக் பண்ண கார்டு. ஸோ நல்ல ஹெவியான ஹீட் சிங் கொடுத்துருக்காங்க. ஓவர் 3 kgs வரும் இந்த கார்டோட வெயிட். அடுத்ததாக இந்த கார்டோட ஆக்சசரிஸ்னு பார்த்தீங்கன்னா ஸோ செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டில் இதோட ஆக்சசரிஸ் இருக்கும். ஸோ இந்த பேக்கில் தேங்க்யூ கார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பிளேயிங் கார்டு மாதிரி ஒரு டஃப் கேமிங் ஹாலோகிராஃபிக் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது எப்படி ஆன்டிசாக் ப்ராக்கெட்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு. அகைன் வாரண்டி கார்டு இருக்குது. ஸோ அது கூட சேர்த்து சர்டிஃபிகேட் ஆஃப் ரிலையபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குயிக் செட்டப் கைடு இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இதுக்குள்ளே இருக்கிறது. நெக்ஸ்ட் இதுக்கு அடியில் இன்னொரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அதை லிஃப்ட் பண்ணி வெளியில் எடுத்திங்கன்னா நமக்கு அசஸ் டஃப் கேமிங்னு சொல்லிட்டு ஒரு வெல்க்ரா ஸ்ட்ராப் வரும். நீங்கள் கேபிள் டைப் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஆன்டி சாக் ப்ராக்கெட் வரும். ஆசஸோட டஃப் சீரிஸ் கேமிங் கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஆன்டி சாக் ப்ராக்கெட் வரும். ஸோ இதவே வந்து நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரொட்டேட் பண்ணி திருப்பி போட்டால் ஸ்க்ரூ ட்ரைவராக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பில்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அகைன் இதை திரும்ப இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆன்டி சாக் ப்ராக்கெட்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து இந்த ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஈவன் வந்து லியோட கேஸோடய வந்து ஆன்டி சாக் ப்ராக்கெட் வந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிருக்க மதர் போர்டோட சிப்செட் ஹீட் சிங்க்லாம் அதுக்கு வந்து இடைஞ்சலாக இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவங்க கிராஃபிக்ஸ் கார்டோடய கொடுத்துருக்க இந்த ஆன்டி சாக் ப்ராக்கெட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா சாலிட் மெட்டலில் தான் பண்ணியிருக்காங்க. கூட இங்கே ரப்பர் குஷன் இருக்குது கிராஃபிக்ஸ் கார்டை சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ பில்ட் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது இது. நெக்ஸ்ட் நம்ம கிராஃபிக்ஸ் கார்டை இன்ஸ்டால் பண்ணலாம். கிராஃபிக்ஸ் கார்டை இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக இந்த ஐஓ ஷீல்டை ரிமூவ் பண்ணணும். நம்மளோட கிராஃபிக்ஸ் கார்டு வந்து 2 ஸ்லாட் வைடு இருக்கனால இதுலேருந்து 2 கவரை ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த மதர் போர்டில் வந்து லேச்சிங் சிஸ்டம் இருக்குது கிராஃபிக்ஸ் கார்டுக்கு. ஸோ இந்த பிசிஐ ஸ்லாட்டோட லாக்கை ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த பட்டனை உள்ளே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிறது ரிமூவ் ஆயிரும். ஸோ அடுத்ததாக கிராஃபிக்ஸ் கார்டோட ஃபேன்ஸ் வந்து கீழே ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி வச்சுட்டு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 தம் ஸ்க்ரூ இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ 2 ஸ்க்ரூஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு அகைன் இந்த பட்டனை லாக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஜிபிஓவோட பவர் கனெக்டர் இன்ஸ்டால் பண்ணலாம். அது கூடவே சேர்த்து மதர் போர்டில் இருக்க எல்லா கனெக்டர்ஸும் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக பிசி ஆன் பண்ணுறதை பார்ப்போம். ஸோ நம்ம எல்லா கனெக்ஷனும் டபுள் செக் பண்ணியாச்சு. இப்போ பவர் ஆன் பண்ணி பூட் ஆகுதா போஸ்ட் ஆகுதா செக் பண்ணலாம். AMD CPUஸை பொறுத்த வரைக்குமே ஃபஸ்ட்டு பூட் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ 2 to 3 minutes ஆகும். ஸோ அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் எல்லா பூட்டிங் சீக்வன்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் பயாஸ்க்குள்ளே ஆட்டோமேட்டிக்காகவே அது உள்ளே போயிடும். ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பென்கியோட 32 inch 4K மானிட்டர். ஸோ இது வந்து 60 Hz வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இது கண்டென்ட் க்ரியேஷனுக்கான பெஸ்ட் மானிட்டர். பிகாஸ் இது DCIயில் 95% வரைக்கும் கலர் அக்யூரசி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் நம்ம CPU பூட் ஆகி பயோ ஸ்க்ரீனுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போது இதில் இருக்க நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க ஹார்ட்வேர் எல்லாமே கரெக்டாக டிடெக்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு அட்வான்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க இதில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ மதர் போர்டோட இன்ஃபர்மேஷன் கரெக்டாக வந்திருக்கு. அது போக CPUமே 12 core ப்ராசர் கரெக்டாக டிடெக்ட் ஆகிருக்கு. இப்போ ரன் ஆகிற வந்து 4.4 பேஸ் ஃப்ரீக்வன்சியில் ரன் ஆகுது. ஸோ நம்ம இன்னும் எக்ஸ்போ ஆன் பண்ணாதனால நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க 32 GB RAM 4800 MTS ட்ரான்ஸ்ஃபர் பர் செகண்டில் இருக்குது. ஸோ அடுத்ததாக நம்ம இதில் பார்த்தோன்னா SATA A3யில் வந்து நான் 4 TB ஹார்ட் டிஸ்க் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதையுமே உங்களால் பார்க்க முடியும் இங்கே. நெக்ஸ்ட் M.2 ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் வந்து நம்ம 1 TB சாம்சங் 990 EVO ப்ளஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே இங்கே கரெக்டாக டிடெக்ட் ஆகுது. ஸோ இவ்வளோ தான். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் OS இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எப்படி ரேமோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி எக்ஸ்போ எனேபிள் பண்ணுறது, ரெண்டாவது வந்து நம்ம கிராஃபிக்ஸ் கார்டுமே ஓவர் கிளாக் சப்போர்ட் பண்ணுவோம். எப்படி இந்த ஓவர் கிளாக்கிங் ஃபுல் செட்டப் வீடியோவை நெக்ஸ்ட்டாக பார்ப்போம்.